twin primes or twin prime numbers. இதோட definition with examples தான் நம்ம பார்க்க போறோம். So வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி description or else comment box click பண்ணுங்க. அங்க types of numbers ஓட link available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. Because இங்க twin primes ஓட definition தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா prime number தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். So அதுக்காக தான் அந்த வீடியோஸை வாட்ச் பண்ண நம்ம சொல்றோம். So இங்க வந்து twin primes. So இந்த நேம்லயே வச்சு definition வந்து நம்ம வந்து explain பண்ணலாம். So twin அப்படின்னும் போது pair தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. primes போது prime number. So ஒரு pair எடுத்துக்கோங்க. அந்த pair எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா வந்து it must be a prime number தான் இருக்கணும். So அந்த ரெண்டு நம்பருமே வந்து prime number தான் இருக்கணும். So உங்களோட புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுக்கலாம். all three வந்துட்டு ஒரே மீனிங் தான். So என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. prime numbers that differ by 2. So அதான் நம்ம சொன்னோம் pair இருக்கணும். அந்த பேரோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும் which is equal to 2 இருக்கணும். அதான் வந்து twin prime numbers. Or else இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பாருங்க. two consecutive prime numbers differing by 2. consecutive அப்படின்னும்போது தொடர்ச்சியான நம்பர்ஸ், அது ரெண்டுமே வந்து prime numbers. இந்த பேர் வந்து prime numbers தான் இருக்கணும். differing by 2, அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கணும். இன்னொரு புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. pairs of prime numbers. So prime numberோட பேர் தான் எடுத்துக்கிறோம். which differ by 2, அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் 2 இருக்கணும். ஸோ இந்த all three டெஃபினேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர், அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸுமே உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்பர் 2 இருக்கணும். ஸோ இதை தான் வந்து ஆல் த்ரீ டெஃபினேஷன்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பரோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் இட் மஸ்ட் ஹாவ் 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேக்டர் வந்து நம்பர் 1 இருக்கணும், இன்னொன்று வந்து இட்செல்ஃப்னும் போது சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே 2, 3, 4, 6 இருக்கு. இதோட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பிரைம் நம்பரா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். லைக்வைஸ் நீங்களும் வந்துட்டு எந்த நம்பர் கொடுத்தாலும் அது பிரைம் நம்பரான்னு செக் பண்ணணும். பிகாஸ் ட்வின் பிரைம்ஸ்க்கு வந்து இந்த பேர் வந்து கண்டிப்பாக இட் மஸ்ட் பி அ பிரைம் நம்பர் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 2 வந்து நீங்கள் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா 1 into 2 ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 3, வேறு பாசிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 4 ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி 2 into 2 கூட 4 தான். இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 6 எடுத்துக்கலாம். 2 into 3 6 தான். 3 into 2 6 தான். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 2 தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 3. இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 2. இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 6, 3, 2. ஸோ இதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2 ஃபேக்டர். இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 2 ஃபேக்டர்ஸ். பட் அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தென் 1 அண்ட் இட் மஸ்ட் ஹாவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸ்மே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 and itself. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 4, 2. 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படின்னா 4 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் 1, 2, 3 and 6 இருக்குது. ஸோ இதுவும் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 3. ஸோ இந்த 2 and 3 செக் பண்ணும்போது அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக நம்பர் 1 இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது, இங்கே நம்பர் 1 இருக்குது. இட்செல்ஃப் அப்படின்னும் போது 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இட்செல்ஃப்னும் போது சேம் நம்பர், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 4, 6 செக் பண்ணும்போது 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும் நம்பர் 1 இருக்கணும் அண்ட் இட்செல்ஃப். இங்கே 2னா இங்கேயும் 2, இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 17னா இங்கேயும் 17 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அதை வந்து இட்செல்ஃப் நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா அந்த லிங்க்ல போய் அங்கே இருக்க வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ட்வின் ப்ரைம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் டெஃபினேஷன், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பேர்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் பிட்வீன் 1 to 100 நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த பேர்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னும் போது அந்த பேர் வந்து இட் மஸ்ட் பி அ ப்ரைம் நம்பர்னு பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 எழுதியிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம டெஃபினேஷன் அப்பயே பார்த்தோம். கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியானது நம்ம பார்த்தோம். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதெல்லாம் வந்து ட்வின் ப்ரைம்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 3, 5, 7, 11, 13 அப்படின்னு நீங்கள் பேர் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அந்த பேரோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இட் மஸ்ட் பி 2ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துட்டு அது ட்வின் ப்ரைம்ஸா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி செக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ கன்சிக்யூட்டிவ்னா இப்போ நான் தொடர்ச்சியாக நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 2, 3 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்.
ஸோ 2,3 இருக்கும்போது இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தனே இப்போ நான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 எழுதுனால இப்போ உங்களுக்கு 2 and 3 வந்து ப்ரைம் நம்பர் தெரியும். இப்போ நாங்கள் கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணணும். இப்போ 2 ப்ரைம் நம்பர் 3 ப்ரைம் நம்பர். இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 3 minus 2 which is 1. இது ரெண்டும் ப்ரைம் நம்பராக இருந்தது பட் அதோட டிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு 1 இருக்கு. பட் நமக்கு ட்வின் ப்ரைம்ஸ்னா கண்டிப்பாக 2 இருக்கணும். ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் பேர் 2 and 3 வந்துட்டு ட்வின் ப்ரைம்ஸ் கிடையாது. ஸோ பிளைண்டாக நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து போட்டுட்டு இது வந்து ட்வின் ப்ரைம்ஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மேக் ஷியோர் உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 2 இருக்கணும். இஃப் இட் இஸ் இன் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இந்த பேர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கும்போது. ஸோ இந்த 2 and 3 பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரைம்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 3 and 5 நான் வந்து இந்த பேர் எடுத்துக்கலாம். இப்போ 3 and 5 நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 5 minus 3 பார்த்தீங்கன்னா 2 which means இந்த பேர் வந்து ட்வின் ப்ரைம்ஸ். ஸோ இந்த பேர் 3 and 5 பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரைம்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 5 and 7 செக் பண்ணோம். லைக்வைஸ் 7 and 11, 11 and 13, 13 and 17, 17, 19, 19 and 23 இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க. அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 கிடைக்குதான்னு பாருங்க. ஸோ 2 கிடைச்சதுன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து பேர்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் பிட்வீன் 1 to 100 தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். கொஸ்டினில் வந்து பேர்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் பிட்வீன் 1 to 100 கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ 5 minus 3 பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் செக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்காண்டு. ஸோ இங்கே நீங்கள் எழுதிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். அந்த பேர் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். 7 minus 5 2, 13 minus 11 2, 19 minus 17 2, 31 minus 29 2, 43 minus 41 2, 61 minus 59 2, 73 minus 71 2. இதோட டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது 2. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதோட பேர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக 2 இருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் பிட்வீன் 1 to 100. ஸோ கன்சிக்யூட்டிவ் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நம்பர்லாம் எடுத்து போட்டு பேரா எழுதக்கூடாது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ 2 and 3 எழுதிங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் 1 தான் வந்துச்சு. ஸோ இது வந்து ட்வின் ப்ரைம் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு இது கூட எடுத்துக்கோங்க. இப்போ 73, 79 இது கேட்டு இது ட்வின் ப்ரைம்ஸா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர் தான். பட் இதோட டிஃபரன்ஸ் பாருங்கள் 79 minus 73 2 இருக்காது. ஸோ இது வந்து ட்வின் ப்ரைம் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இட் மஸ்ட் ஹாவ் 2 ஃபேக்டர்ஸ். அந்த 2 ஃபேக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கணும். அண்ட் அதர் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். 1 and இட் செல்ஃப் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான். அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு அது வந்து ட்வின் ப்ரைம் ஆர்எல்ஸ் ட்வின் ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி பேர் கொடுத்தோடனேவும் 4 minus 2 which is equal to 2 கிடைக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 minus 7 which is equal to 4. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரணும். டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 2 வரல. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ட்வின் ப்ரைம் கிடையாது. இது வந்து ட்வின் ப்ரைம் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்க பேர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 which is not a prime number. இங்கே பாருங்க 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது 5. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 4. ஸோ இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் 2 வந்திருக்கு. உடனே இது வந்து ட்வின் ப்ரைம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. 4 வந்து ப்ரைம் நம்பரே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே வந்து செக் வந்து பாஸ் ஆகலை. ஸோ இது வந்து ட்வின் ப்ரைம் நம்பரே கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 and 11 ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர் தான். ஸோ இந்த பேர் வந்து ப்ரைம் நம்பர் தான். பட் அதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது பாருங்கள் 4 இருக்கணும். பட் நமக்கு கண்டிஷன் வந்து ட்வின் ப்ரைம்க்கு 2 இருக்கணும். ஸோ இதுவும் வந்து ட்வின் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு ட்வின் ப்ரைம் ஆர்எல்ஸ் ட்வின் ப்ரைம் நம்பர் பேர் கொடுத்தாங்கன்னா எப்படி வெரிஃபை பண்ணணும்னு. ஸோ கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆஸ் த சம் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ். இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க. ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னும் போது பேர் தான் கிடைக்க போகுது. ஸோ சம் ஆஃப் அப்படின்னும் போது ப்ளஸ் இங்கே 2 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 2 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். பட் மேக் ஷுர் சம் ஆஃப் ட்வின் ப்ரைம்ஸ் இங்கேயும் ப்ரைம் நம்பர் தான் இருக்கணும், இங்கேயும் ப்ரைம் நம்பர் தான் இருக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். ஸோ ட்வின் ப்ரைம்ஸாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ட்வின் ப்ரைம்ஸ்னு அதோட கண்டிஷன் நமக்கு தெரியும். அந்த பேர் வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும். இப்போ 12 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஸ்பிட் பண்ணலாம் 6 + 6. பட் 6 வந்து பாருங்க ப்ரைம் நம்பர் கிடையாது.
ஸோ சம் ஆஃப் கொடுத்துருக்கனால 6 + 6 = 12 ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு நீ ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னும் போது இது வந்து 5 + 7. 5 is a prime number, 7 is a prime number. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். 7 - 5 which is 2. இது வந்து ட்வின் ப்ரைம் நம்பர். இதோட ரிசல்ட் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். லைக்வைஸ் இப்போ 36 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஸ்பிட் பண்ணிங்கன்னா 17 + 19 ஸ்பிட் பண்ணலாம். 17 is a prime number, 19 is a prime number. பாருங்க 17 19 இப்போ தான் பேர் பார்த்தோம். 17 19 வந்து ட்வின் ப்ரைம் நம்பர். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 36. ஸோ இப்போ 36 வருதுன்னா நீங்கள் வந்து 33 + 3 கூட 36 தான். பட் 33 3 வந்து ப்ரைம் நம்பர். 33 வந்து பாருங்க ப்ரைம் நம்பர் கிடையாது. மேக் ஷூர் இது வந்து ட்வின் ப்ரைம்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ 19 - 17 நீங்கள் பண்ணுங்கள். 19 - 17 இதோட டிஃப்ரென்ஸும் 2 கிடைக்கும். விச் மீன்ஸ் இது வந்து ட்வின் ப்ரைம் நம்பர். ரெண்டு சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான டாஸ்க். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ சால்வ் பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நான் வீடியோவில் பிகினிங்கில் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போகிறது ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ட்வின் ப்ரைம்ஸ் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.